இந்த மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் கேட்குற கொஸ்டின்ஸ் என்னன்னா, இவங்க வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இவ்வளோ ருபீஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அவுட்புட் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லை என்னால் வந்து ஒரு கம்மி ப்ரைஸிங்கில் கம்மி பட்ஜெட்டில் அதே தான் என்னால் இதுலேயும் கொண்டு வர முடியும் இந்த ப்ராடக்ட்ஸை வச்சு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதில் ஆக்சுவலாக எது கரெக்டு? இந்த ஹை எண்டாக நம்ம பார்க்கக்கூடிய மேக்கப்புக்கும் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் நம்ம போடக்கூடிய மேக்கப்பும் ஒரே மாதிரி லுக்கில் கொண்டு வர முடியுமா? இது வந்து எப்படி இருக்குன்னா உண்மையை சொல்லணும்னா ரெண்டுமே வந்து இதுக்கான ஆன்சர் வந்து இல்லைதான். ஃபார் எக்ஸாம்பிள் கம்மி அமௌண்ட் அப்படின்னு இங்கே எதுவுமே வந்து பெருசா கிடையாது. ப்ரொஃபஷனல் ஐட்டம்ஸ்னு ஒன்று இருக்கு, ட்ரக் ஸ்டோர் ஐட்டம்ஸ் ஒன்று இருக்கு. அதுதான் மைட் பி அவங்க வந்து அந்த வேரியேஷன்ஸை அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ கம்மி அமௌண்ட்ன்றது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சின்ன சின்ன கடைகளில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸை வச்சும் இல்ல ஒரு இன்டர்நேஷனல் பிரான்ச்சும் வந்து ஈக்குவலா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ஃபார்முலேஷன்ஸ் வைஸ் மாறும், பிக்மெண்ட்ஸ் வைஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், தோ அவர் இருக்காரு. இப்போ நம்ம 3 பேருக்குமே ஒரு ஒரு கலர் இருக்கு. இப்போ இந்த 3 பேரோட கலருமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ், விச் மீன்ஸ் ஒரு ஹையர் அண்ட் பிராண்ட்ஸ்ல வந்து அதுக்கான பிக்மெண்ட்னா கலர் டோன் வந்து கிடைக்கும். இதே நீங்க நார்மலா ஒரு கம்மி ரேஞ்ச்ல இருக்க ஒரு பிராண்டுக்கு போனீங்கன்னா அங்க கலர்ஸ் இருக்காது. பட் அதுக்காக அது மட்டும்னு கிடையாது, கலர் பிக்மெண்ட்ஸ் இல்ல. அண்ட் அதே மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் வந்து எப்படி நம்ம சொல்றோம்னா அதுல இருக்க வந்து நம்ம சிலிகான், இந்த மாதிரி ஆல்கஹால் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி. இப்போ அந்த பிராண்ட்ல அந்த மாதிரி இருக்கனால சீக்கிரமா மேக்கப் என்ன ஆகும்னா ஆக்சிடைஸ்ட் ஆயிடும், ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரனால தான் அதோட ரேஞ்ச் கம்மியா இருக்கு. இப்போ இதுல வந்து அந்த ஃபார்முலேஷன்ஸ், அதோட குவாலிட்டி ரிஃபைன் பண்ணி அண்ட் பிராண்ட், எண்ட் ஆஃப் த டே ஒரு பிராண்டை நம்ம எப்படி ப்ரொமோட் பண்றோம்னு இருக்குல்ல, அவங்க ப்ரொமோட் பண்ணி வச்சிருக்கனால அதோட பிராண்டோட ரேட் காஸ்ட்லியா இருக்கு. பட் ஃபினிஷ் வைஸ் கண்டிப்பா வேரி ஆகும், ஒரே மாதிரி வராது.